வாங்க இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி டே 2. காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு செம்பு நிறைய தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தக்காளி சாப்பாடும் துவையல் ரெடி பண்ணிக்கிட்டேன். காலையில் கூழ் குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் ரைஸ் எடுத்துட்டேன். பாத்திரக்காரங்க யாரும் வந்துடக்கூடாது, சந்திரமுகி மாதிரி கிளம்பி முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடுறது. எங்கள் வீட்டு குட்டி மேடம் பிஸ்கட்லாம் கொடுத்தா தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி மிட்டாய் ஐட்டம்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றது. கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு நான் சாம்பார் தான் பண்ண போகிறேன். சைடு பை பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிக்கலாம்ல. எங்கள் வீட்டாயே அந்த சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டால் சாப்பிட்றதே இல்லை. அதான் பருப்பு கூடயே வேக வச்சு மசிச்சு எடுத்துருவேன் நான். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் புது வடைச்சட்டியில் மீன் மேக்கர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காயே இல்லாத மாதிரி சாம்பார் வச்சாச்சு. எங்கள் அத்தை வெள்ளரிக்காய் கொண்டு வந்திருந்தாங்களா, அதுதான் நான் நைட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தோல் உரித்து சீவிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா காரமாக இருந்துச்சு. அதை தான் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டின்னருக்கு நான் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அதை தான் நான் சாப்பிட்டேன். நல்லாவே வயிறு ஃபில்லிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் மில்கோடு முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாமா?